கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வந்த பாலத்தின் கட்டுமான பணிகளின் போது திடீரென அருகில் இருந்த சாலைகளில் பிளவுகள் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். இந்த பிளவுகள் எப்படி ஏற்பட்டது? விபத்து எதுவும் நடந்ததா? விவரங்கள் என்ன? இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட அதே போல ஆலப்புழா, திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலைகள் அமைக்கும் பணியும் அதே போல விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தான் கொல்லம் மயிலக்காடுங்கிற இடத்துலையும் இந்த சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்போது அந்த மயிலக்காடுங்கிற இடத்துல உயர்மட்ட சாலை அமைப்பதற்காக இரண்டு புறமும் தடுப்பு சுவர்கள் அமைத்து அதுல மேல பல டன் அளவுக்கு மண்கள் கொட்டி அந்த பாதையானது அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் நேற்றைக்கு 4 மணி அளவில் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது அந்த பாதை அமைக்கும் பணியில போது. இந்த பிளவினுடைய அதிர்வு காரணமாக இரண்டு புறமும் அமைக்கப்பட்டிருந்த சர்வீஸ் சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த சாலையில பிளவு ஏற்பட்டு அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு பள்ளி வாகனம் உட்பட ஒரு 3 கார்கள் அந்த பிளவுகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்டது. அதில் இருந்தவர்களும் அந்த கார் மற்றும் வாகனங்களில் இருந்தவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வாகனங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த பிளவு ஏற்பட்ட காரணத்தினால்தான் அந்த சர்வீஸ் சாலையிலையும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தானது எப்படி நடந்தது என்பது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருந்த பொழுதே இது போன்ற விபத்து நடைபெற்றிருப்பது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுன்னு தான் சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.